செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் மேற்கு தாம்பரம் பகுதிகளில் உள்ள குடியிருப்பு, ஹோட்டல், மருத்துவமனை, பேருந்து பணிமனை ஆகியவற்றில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலந்து தண்ணீரின் நிறம் பச்சையாக மாறிவிட்டது. இதனால் சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் கேட்டுவிட்டது. மற்றொரு புறம் தண்ணீரில் மீன்கள் செத்து மிதக்கும் நிலை உள்ளது. அதனால் ஏரி தண்ணீரை வெளியேற்றி தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதற்கிடையில் வருவாய்த்துறை வாயிலாக ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் படப்பை பாசன பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா சம்பந்தப்பட்ட பகுதி பொதுமக்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் இதுகுறித்து தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த். எல்லாமே அங்கதான் போயிடலாமா? எல்லாம் வாங்க வாங்க